ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.1ல் 7வது கொஸ்டின் பார்க்கலாம். 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. மிகப்பெரிய எண் அப்படின்னா மீப்போவா தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? எப்போவுமே மீப்போவா கண்டுபிடிக்கும் போது மீதி நம்மளுக்கு 0 வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 12 வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2ல் இருந்து 12 கழிக்க போகிறேன், சரிங்களா? கழிச்சு வரக்கூடிய ஆன்சருக்கு மீப்போவா கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 1230 இதில் இருந்து 12 கழிக்கலாம். சைடில் கழிக்கிறேன். 1230 12. ஓகே, கடன் வாங்கணும். அப்போ இது 10 ஆகிடும், இது 2 ஆகிடும். 10லேருந்து 2 கழிச்சா 8, 2லேருந்து 1 கழிச்சா 1, அடுத்த 2 1. அப்போ என்ன கிடைக்குது, 1218 கிடைக்குது. ரெண்டாவது 1926 இதில் இருந்தும் 12 கழிக்க போகிறோம். இது கழிக்கிறது ஈஸி தான். 6லேருந்து 2 கழிச்சா 4, அடுத்த 2லேருந்து 1 கழிச்சா 1, பாக்கி 19. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ இந்த 2 எண்ணுக்கு தான் நம்ம மீப்போவா கண்டுபிடிக்கணும். அதுக்கு யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை ஃபார்முலாவை எழுதிக்கலாம். வகுத்தல் வழிமுறை. ஓகே, இதோட ஃபார்முலா என்னது? A is equal to B into Q கூட்டல் R where 0 less than equal to R less than B. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ ஏனா என்னன்னா பெரிய எண். இந்த 2 எண்ணில் பெரிய எண்ணது இதுதான், 1914. அப்போ ஏயோட மதிப்பு 1914 is equal to B. Bனா சிறிய மதிப்பு, அப்போ இந்த மதிப்பு 1218. இனி Q என்ன, R என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பெரிய எண்ணை உள்ளே எழுதிக்கோங்க, 1914. அடுத்த சிறிய எண்ணை வெளியே எழுதணும், 1218. இப்போ இதில் இது ஒரு வாட்டி தான் இருக்கும். அப்போ மேலே 1 எழுதிருங்க. 1ஆல் இதை பெருக்கும்போது இதே தான் கிடைக்கும். அப்போ எழுதிக்கலாம் 1218. இப்போ கழிக்கலாம். கழிக்கும் போது கடன் வாங்கணும், சரிங்களா? 4லேருந்து 8 கழிக்க முடியாது, அப்போ கடன் வாங்கணும். அதனால இது 14 ஆகும். இது 0 ஆகிடும். ஓகே, 14லேருந்து 8 கழிச்சா 6. இனி இது 10 ஆகும். 0 10 ஆகிடும். 9 8 ஆகிடும். 10லேருந்து 1 கழிச்சா 9, 8லேருந்து 2 கழிச்சா 6. ஓகே, இப்போ மேலே 1 இருக்குது. இனி புள்ளி வச்சுட்டு 0 இறக்கலாம். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புள்ளி வைக்கக்கூடாது. இப்போ மேலே என்னது இருக்குது, 1. அதுதான் Qவோட மதிப்பு. இப்போ Bக்கும் Qக்கு இடையில எதுவும் இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பெருக்கல் போட்டுருங்க. Qவோட மதிப்பு 1 கூட்டல் Rனா மீதினா கீழே இருக்கக்கூடியது 696. இப்போ R is equal to 696 கிடைக்குது. இது 0க்கு சமம் இல்லை, அப்போ நாட் ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் மீதி 0 கிடைக்கணும், அது வரைக்கும் சால்வ் பண்ணணும், சரிங்களா? இனி இதுக்கு முன்னாடி என்னது இருக்குது, 1218. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த மதிப்பு ஏயோட மதிப்பு 1218. வெளியே இருக்கக்கூடிய 696 பியோட மதிப்பு எழுதிக்கலாம், 696. இப்போ இதில் 696 ஒரு வாட்டி தான் இருக்குது, சரிங்களா? 1ஆல் இதை பெருக்கினீங்கன்னா இதே தான் கிடைக்கும். லாஸ்ட்லேருந்தே எழுதிக்கலாம், 6 9 6. இப்போ கழிக்கலாம். 8லேருந்து 6 கழிச்சா 2. இனி 1 11 மாறும், 2 1 ஆகிடும். 11லேருந்து 9 கழிச்சா 2. இனி 11லேருந்து 6 கழிச்சா 5. ஓகே, இப்போ மேலே என்னதுக்கு 1. அப்போ பெருக்கல் 1 கூட்டல் கீழே உடைய மதிப்பு ஆரோட மதிப்பு. ஆரோட மதிப்பு 522. இப்போ ஆரோட மதிப்பு 522 கிடைக்குது. இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது 0க்கு சமம் இல்லை. ஓகே, இனிமேல் இதுக்கு முன்னாடி 696 இருக்குது. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய 696 ஏயோட மதிப்பு, வெளியே இருக்கக்கூடிய 522 பியோட மதிப்பு. ஓகே, இப்போ இதில் ஒரு வாட்டி தான் இருக்குது. 1ஆல் இதை பெருக்குன்னா அதே கிடைக்கும், 522. கழிக்கலாம். 6லேருந்து 2 கழிச்சா 4, 9லேருந்து 2 கழிச்சா 7, 6லேருந்து 5 கழிச்சா 1. இப்போ மேலே 1 இருக்குது. அப்போ Qவோட மதிப்பு 1 கூட்டல் Rோட மதிப்பு 174. இப்போ Rோட மதிப்பு 174. இது 0க்கு சமம் இல்லை. ஓகே, இனிமேல் இதுக்கு முன்னாடி 522 இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய மதிப்பு ஏயோட மதிப்பு 522. வெளியே இருக்கக்கூடிய 174 பியோட மதிப்பு. ஓகே, இப்போ 174 3ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு இதே தான் கிடைக்கும். வேணால் பெருக்கலாம். 3 12. அப்போ 2 பாக்கி 1. இனி 7 21. 21 கூட 1 கூட்டினா 22. அப்போ 2 பாக்கி 2. இனி 1 3, 3 கூட 2 கூட்டினா 5. ஓகே, இப்போ பாருங்கள் சேம் மதிப்பு. அப்போ கழிச்சா 0 கிடைக்கும். இப்போ மேலே என்னது இருக்குது, 3 இருக்குது. அப்போ Qவோட மதிப்பு 3 கூட்டல் மீதி 0. இப்போ நம்மளுக்கு Rோட மதிப்பு 0 வந்துடுச்சு. இப்போ Rோட மதிப்பு 0 வரும்போது இங்கே பீருடைய பிளேஸில் என்னது இருக்கோ அதுதான் நம்மளோட மீப்போவா. ஃபார்முலாவை பாருங்கள். சமத்துக்கு அடுத்த B இருக்குது. அப்போ சமத்துக்கு அடுத்த இருக்கக்கூடிய இந்த மதிப்பு தான் B. அப்போ எழுதிக்கலாம், therefore மீ போ வா இஸ் ஈக்குவல் டு 174. அல்லது தேவையான
மிகப்பெரிய எண். நம்மளுக்கு கொஸ்டினில் மிகப்பெரிய எண் கேட்குறாங்க. இதுதான் அந்த மிகப்பெரிய எண். எழுதிக்கலாம். மிகப்பெரிய எண் இஸ் ஈக்குவல் டு 174. சரிங்களா? இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.